அடுத்து சும்மா ஒரு இந்த சைடு வளர்ந்தோன்னா நான் என்ன பண்ணேன், இந்த சைடு போட்டு பார்த்தேன். இந்த சைடு அப்போ வளருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து இந்த சைடுமே நல்ல growth இருந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா இந்த இடத்துல ஹேர், இந்த இடத்துல பசங்க மேஜரா இந்த இடத்துல வந்து ஹேர் growth ரொம்ப டைம் எடுக்கும் மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் வளராது. சில டைம் ஜெனட்டிக் இஷ்யூ, அது ஒன்றும் பண்ண முடியாது. சம்டைம் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஓகே, அது பண்ணலாம். மற்றபடி நார்மலாக இப்போ நான் சொல்ற டெக்னிக் அதுக்கு இருக்காமான்னு தெரியல. பட் ஆல்ரெடி இருந்து இப்போ இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் சைட் பாக்ஸ் அண்ட் அண்டர் கட் பண்ணும்போது லைட்டாக இதில் எடுப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நார்மலாக எந்த ஆயிலாம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் நான் வேற ஆயில் ட்ரை பண்ணலாம். என்னோட பர்சனல் ஆயில் தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் போட்டு லைட்டாக கொஞ்சம் ரப் பண்ணேன். இப்படி அந்த ஸ்கேல்ப் மசாஜ் மாதிரி சும்மா லைட்டாக கொஞ்சம் ரப் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீயாக விட்டேன். ஒரு 2 to 3 weeks ரெகுலராக பண்ணேன். ரெகுலராக டெய்லி பண்ணேன். இந்த தெரியுதா இங்க உள்ள பேக்ல உள்ள ஹேர் தெரியும். இப்படி பாருங்க, மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். என்னோட ஆயில் ஹெல்ப் பண்ணிச்சு. அவனோட எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க.